ஓவனிங் மக்கள் பாரு கேட்கிட்டு மொக்க கம்பெனினா அங்கே ஹோஸ்ட் கடந்த ஒரு 2 வாரமாக எல்லாருமே இந்த நியூஸை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஹென்ரி கேவல் எம்சியூக்குள்ள கேஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ ஹென்ரி கேவல் எம்சியூக்குள்ள வந்தது உண்மையா இல்லைங்கிறது இது வரைக்கும் 100% கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் இப்போ வரைக்கும் நிறைய முக்கியமான இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவல் இப்போதைக்கு எம்சி பக்கம் கேஸ்ட் ஆனதையுமே தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ரோல் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அமையுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு பல ரூமர்ஸ் ஹென்ரி கேவல் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்கேன். கேன் வி கெட் சம் டோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் மார்வல் டிசி சம்பந்தப்பட்ட பல லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அசால்ட்டாக நிறைய இடங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்றது பல இடங்களில் உண்மையாக நடந்திருக்கேன். மை டைம் டு ஷைன் ஹலோவும் பல இவங்களுடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. மை டைம் டு ஷைன் ஹலோ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹென்ரி கேவல் டெட்பூல் 3ல அதுவும் மிக முக்கியமாக உல்வரினா அப்பியர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உல்வரினுங்கிறதையும் தாண்டி இந்த பக்கம் அவர் ஒரு லாங் ப்ரௌன் கோட் போட்டு வருவார் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. அதாவது டீட்டெயில்டா டெட்பூல் 3ல ஹென்ரி கேவல் உல்வரினா வருவாருன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் என்ன காஸ்டியூம் போட்டு வருவாருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்க. அந்த சமயத்தில் இது ஒரு வேளை உண்மையா இருக்குமோங்கிற ஒரு டவுட் தாங்க ஏற்பட்டிருக்கேன். அப்படி சப்போஸ் உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க ஹென்ரி கேவல் தான் உல்வரினா பார்ப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுமே எழுப்பியிருக்கேன். ஸோ இது நடக்குமா நடக்காதுங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெட்பூல் 3ல ஏகப்பட்ட டெட்பூல் அண்ட் உல்வரின் வேரியன்ஸ் வர போறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்குமே 2-3 வேரியன்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டெட்பூல் சைடில் நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே யூசி கன்ஸை வச்சு யாரோ ஒருத்தவங்க சுட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த க்ளவுஸ் வந்து நம்ம டெட்பூல் கூட மேட்ச் ஆகாத அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் அது லேடி டெட்பூலா இருக்கும் சொல்லி கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக் புல் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. சாமரை டெட்பூல் ஆல்ரெடி எல்லாருமே லீக்ஸ் பார்த்துருப்பீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிட் டெட்பூல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது 10வது குறைக்கு டெட்பூல் அண்ட் உல்வரின் வேரியன்ட்டுமே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது டெட்பூல் கிராஸ் உல்வரின் ரெண்டு பேருமே கலந்த மாதிரி ஒரு டெட்பூல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆக போறாங்களாம். ஸோ அதுக்கான லீக்ஸ்லாம் நடந்திருக்கு. பட் அகைன் அது படத்தில் வருமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து பார்த்தா தான் தெரியும். உல்வரின் சைடில் நீங்கள் ட்ரெய்லரில் ஆக்சுவலாக 2 உல்வரினை பார்த்துருக்கீங்க. ஒன்று எல்லோ சட்டை போட்டிருக்கேன் நம்ம உல்வரின். அதே மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போக்கர் விளையாடிட்டு இருக்கல, இவரை பேட்ச்னு சொல்லுவாங்க. அவரும் நம்ம உல்வரின் தான். பட் உல்வரினோட ஒரு ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாசிபிளி இங்கே உட்காந்துட்டு இருக்க தான் ஒருவேளை ஹென்ரி கேவலா இருக்குமோங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இது டேனியல் ராட்க்ளிஃபா இருக்குங்கிற மாதிரி தோணுது. அவரையுமே ரொம்ப நாள் இந்த மாதிரி உல்வரினா கேஸ் பண்ணுங்க சொல்லி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம ஹென்ரி கேவல் லாங் ப்ரௌன் கோட்டோட அப்பியர் ஆகிற ஒரு உல்வரின் வேரியண்டா இருக்க போறான்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது அகைன் ஹென்ரி கேவலா ஜஸ்ட் ஒரு கேமியோக்காக தான் எம்சிக்குள்ள கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இந்த லீக் இப்பதான் புதுசா வருதுங்கிறது கிடையாது. என் கேம் அப்பவே வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அப்பவே நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம ஹென்ரி கேவலை உல்வரினா கேஸ் பண்ணி இப்போதைக்கு எம்சிக்குள்ள இறக்க போறாங்க. ஃபேன் காஸ்டிங்ல ஹென்ரி கேவல் தான் டாப் பொசிஷன்ல இருக்காருங்கிற மாதிரி பல அப்டேட் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஹென்ரி கேவல் அஸ் உல்வரின் இது செட் ஆகுமா நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அது செட் ஆகாதுங்க மாதிரி தான் தோணுது. ஹியூ ஜாக்மனே டெக்னிக்கலாக உல்வரினுக்கு செட் ஆகாத ஒரு கேரக்டர் தான். என்னடா சொல்கிற வாயிலடி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஃபிலிம் வெர்ஷனில் ஹியூ ஜாக்மன் பக்காவாக செட்டான ஒரு ஆள். அந்த மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு உல்வரினா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் காமிக் அக்யூரேட்டோட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா உல்வரின் வெறும் 5 அடி தான். நல்ல துருதுருவாக இருப்பார். அதே மாதிரி ரொம்பவே ஷார்ட் டெம்பர்ட். நம்ம லோகன் இல்லைனா ஹியூ ஜாக்மன் மாதிரி நிறைய ஒரு பொறுமையெல்லாம் யோசிக்கவே மாட்டார். ரொம்பவே ஷார்ட் டெம்பர்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ காமிக் அக்யூரேட்டாக இந்த பக்கம் நம்ம ஹியூ ஜாக்மனை கேஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் ஹியூ ஜாக்மன் somehow worked. அதே அடித்தளமாக வச்சு ஹியூ ஜாக்மன் மாதிரி நல்லா பில்டாக இருக்க ஒரு மிகப்பெரிய அளவு எம்சிக்குள்ளே இப்போதைக்கு உல்வரினா கேஸ் பண்ணலாங்கிற மாதிரி மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ. அதனால தான் இப்போதைக்கு ஹென்ரிக்குள்ள கூட்டிட்டு வர மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ அது செட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் கிரசின்ஸ்கியை ஃபேண்டாஸ்டிக் ஃபார் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் வந்து கேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேன் காஸ்டிங்கில் அவர் தான் எப்போதுமே டாப் பொசிஷனில் இருந்தார். உண்மையிலே சொல்ல போனோம்னா இப்போ கூட ஆக்சுவலாக நம்ம பெட்ரோ பாசங்களுக்கு பதிலாக ஜான் கிரசின்ஸ்கியை இறக்குனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அந்த சமயத்தில் ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி அவரை காமிச்சு விட்டு போயிட்டாங்க. ஃபேன் சர்வீஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபேன்ஸ் ஆத்தப்பட்டதை நாங்கள் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேன் ஃபைக்கை காமிச்சிட்டு போயிட்டாரு. அந்த கேமியோ அப்போ ஃபன்னாக இருந்தாலும் இப்போதைக்கு யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே அது தேவையில்லாத ஒரு கேமியோ தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி தான் இப்போதைக்கு ரொம்ப நாளாக ஃபேன் காஸ்டிங்கில் இருக்க ஹென்ரி கேவல் அஸ் உல்வரினை ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் ஏற்படுது. ஹென்ரி கேவல் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அண்ட் கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸுமே அவருக்கு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் பேஸை அழகாக எம்சிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் நீங்கள் கேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ரோலுக்கு, அதுவும் நல்ல ஒரு வர்த்தியான ரோலுக்கு கேஸ் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும். ஜான் கிரசின்ஸ்கி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி ஒரு வேஸ்டட் கேமியோவாக இல்லாமல் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கேரக்டர் லைக் இந்த சைக்ளாப்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா டாக்டர் டூமாவே இருக்கட்டுமே, கேப்டன் பிரிட்டனை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹென்ரி கேவல் ஒரு கடத்தில் கேப்டன் பிரிட்டனாக தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி மென்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஹைபீரியன் சென்ட்ரின்னு சொல்லி ஏகப்பட்ட லாங் லாஸ்டிங் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு கேமியோக்காக உல்வரினா கூட்டிட்டு வரதுங்கிறது எனக்கு அகைன் ஏதோ செட் ஆகாத மாதிரி ஃபீல் கொடுக்குதுங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஜஸ்ட் தலையை மட்டும் காமிச்சிட்டு போகிறதுல என்ன யூஸ் நீங்களே சொல்லுங்க. ஆல்ரெடி டெட்பூல் 3ல ஏகப்பட்ட கேமியோஸ் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான். யார் யார் என்னென்ன ரூபத்தில் வர போகிறாங்கன்னு தெரியல. 10ஓட 11ஆவது ஆளாக இந்த பக்கம் நம்ம ஹென்ரி கேவலை காமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பவர்ஃபுல் ரோல் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். மேபி யாருக்கு தெரியும் ஹென்ரி கேவலை புது எம்சியூ உல்வரினா கூட அவங்க கேஸ் பண்ணியிருக்கலாம்.
ஹியூ ஜாக்மேன் MCUல அடுத்த உல்வரினா கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. டெட்பூல் 3க்கு அப்புறம் டேரக்டாக சீக்ரெட் வார்ஸ்க்கு தான் வர போகிறாரு. மல்டிவர்ஸ் சாகாவை MCUக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மியூட்டன்ட் சாகாக்குள்ள மூவ் ஆகணும். ஸோ மியூட்டன்ட் சாகாக்குள்ள போகும்போது புது உல்வரின் கண்டிப்பாக தேவைப்பட தான் செய்வாங்க. ஸோ அதுக்கான அடித்தளத்தை மேபி ஹென்ரி கேவில் வச்சு போடவும் செய்யலாம். அண்ட் லாங் ப்ரௌன் கோட்டோட இவர் அப்பியர் ஆக போகிறாருன்னு சொல்லும்போது இது வரைக்கும் நம்ம உல்வரின் ஹியூ ஜாக்மேனியே பல இடங்களில் லாங் ப்ரௌன் கோட்டோட பார்த்துருக்கோம். ப்ரௌன் லெதர் ஜாக்கெட்டில் நிறைய இடங்களில் போட்டுட்டு வந்திருப்பாரு. ஐகானிக் லுக்காக நம்ம ஹியூ ஜாக்மேன் வச்சு பார்த்துட்டோம். அந்த ஒரு பொசிஷனில் ஹென்ரி கேவில் இறக்கணுங்கிறது தேவையில்லாத அனிமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் 3க்கு ரீஷூட்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பாசிபிளி ஹென்ரி கேவில் போர்ஷனை ரீஷூட் பண்ணுற சீக்வன்ஸாக கூட அமைக்கப்படலாம். இது என்னமோ எனக்கு செட் ஆகாத மாதிரி தோணுது. பட் அகைன் படத்தில் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே தான். பட் ஹென்ரி கேவில் MCUக்குள்ள ஒரு லாங் லாஸ்டிங் ரோல் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். முக்கியமாக கேப்டன் பிரிட்டன் பர்ஃபெக்டான சிங்க் ஆவார். அப்படி இல்லைனா சைக்ளாப்ஸாக கூட பர்ஃபெக்டாக சூட் ஆவாருங்க. ஜஸ்ட் ஒரு கேமியா மாதிரி காட்டி வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக எனக்கு செட் ஆகல. உங்களுக்கு எப்படின்னு கீழே கால் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஹென்ரி கேவில் அஸ் டாக்டர் டூம் அந்த மாதிரி கேஸ்டி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட எனக்கு தெரிஞ்சு செட் ஆகும் போல. பிகாஸ் நீங்கள் இந்த ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கலாம். சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம டாக்டர் டூமை டேரக்டாகவே டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் டூமா பாசிபிளி ஹென்ரி கேவில் இறக்கி அதை வச்சு சம்பவம் செஞ்சாங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஹென்ரி கேவில் ரோலை அவங்க வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு பெட்டரான பொசிஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தில் நம்ம எலக்ட்ரா வர போகிறாங்க. டேர்டெவில்ல வந்து அதே எலக்ட்ரா. அண்ட் டேர்டெவில்ல நச்சது யாரு நம்ம பென் அஃப்லெக். பென் அஃப்லெக்குமே இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ கொடுக்க போகிறதா ரொம்ப நாளாக ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. அது உண்மையாகும் பட்சத்தில் இந்த படத்தில் நீங்கள் ஹென்ரி கேவில் அண்ட் பென் அஃப்லெக்னு சொல்லி ரெண்டு பேரையுமே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்மேன் சூப்பர்மேன் சொல்லி ரெண்டு கேஸ்டிங்குமே அப்படியே டேரக்டாக அங்கேருந்து MCUக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக பென் அஃப்லெக் டேர்டெவில்ல கண்டினியூ ஆக போகிறது இல்லை. பட் ஹென்ரி கேவில் அஸ் உல்வரினா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இவரே MCU உல்வரினா வந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தாங்க. பட் மார்வல் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை காமிக் அக்யூரேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் லாங் லாஸ்டிங்கான உல்வரினா இருக்க மாட்டாருங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. கேமியா மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னா வெறுப்பாயிடும். எனக்கு மட்டும் இல்லை ஹென்ரி கேவிலுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் ரூமர் படி பார்க்கும்போது ஹென்ரி கேவிலுமே இதை ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ லாங் லாஸ்டிங் ரோலாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேமியாவாக கொடுக்கறது கூட அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய R-rated சீக்வன்ஸ் இருக்கிறதுமே தாண்டி டேரக்டாகவே நம்ம டெட்பூல் MCUவை தாக்குற மாதிரியும் சில சீக்வன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தில் தொப்பேந்தர் கேரக்டரில் நடிச்சவர் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் நம்ம கெவின் ஃபேகவை போட்டு விளாசியிருக்காங்க, வறுத்து எடுத்திருக்காங்க. கெவின் ஃபேகை வச்சு ஏகப்பட்ட காமெடிஸ் இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இதுக்கான அடித்தளத்தை ஆல்ரெடி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே நம்ம டெட்பூல் அண்ட் ஹியூ ஜாக்மேன் பண்ணியிருப்பாங்க. Thank you, Kevin Feige. Love you, Kevin Feige. Thank you, MCU. அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே தேங்க்யூ கெவின் ஃபைகின்னு சொன்ன மனுஷன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த டெட்பூல் 3ல ஏகப்பட்ட கெவின் ஜோக்ஸ் இருக்கும் தான் தோணுது. முக்கியமாக அந்த கெவின் KEVIN ஷீ ஹல்கில் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த கெவினை பேஸ் பண்ணி கூட சில ஜோக்ஸ் அமைக்கப்படலாம். ஷீ ஹல்க்கு ஈக்குவலாகவே டெட்பூலால் வந்து பார்த்தீங்கன்னா 4th வாலை பிரேக் பண்ண முடியும். ஸோ படத்தில் வர அந்த முக்காவாசி கெவின் ஜோக்ஸ் மேபி அந்த கெவின் AI பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கதாங்க செய்யுது. ஓவராலாகவே இப்போ MCUக்குள்ள ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். இதெல்லாமே கேட்க ஹைப் அதிகமாக தான் செய்யுது. பட் இதை யாருமே 100% நம்ப வேணாம். இல்லை நிறைய அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியலாக வரதை மட்டும் நம்புவோம். இந்த கேன் வி கெட் சம் டோஸ்ட் சொல்கிறது நிறைய இடங்களில் அப்படியே நடந்திருக்க அந்த சமயத்தில் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உண்மையாக நடக்கும் பட்சத்தில் ஹென்ரி கேவில் உல்வரின் உங்களுக்கு ஓகேவா இல்லையா? ஜஸ்ட் ஒரு உல்வரின் கேமியோ கொடுத்தா போதுமா, இல்லை லாங் லாஸ்டிங் MCU ரோலில் ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ ரோலில் ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமா சொல்லுங்க. தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க கீழே காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா